அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னா இன்றைக்கி மல்லி பொங்கல் தான் பண்ண போகிறோம். எப்போலாம் யூஸ்வலாக வைக்கிற வெண்பொங்கலை விட இந்த மாதிரி மல்லி பொங்கல் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எப்போதுமே அரிசி பொங்கல் தான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் வந்து சம்பா கோதுமை ரவை இருந்ததுனால அதை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் 1.5 கப்பு இந்த கப்லாம் வந்து சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச அந்த மல்லி பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து 1 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து மொத்தம் 6.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அடுப்பில் வந்து வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது 5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தாளிப்புக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா மிளகு தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன், அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ கடாயில் வந்து எண்ணெயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஆயிலும் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் கடாயில். இது கூட வந்து தட்டி வச்ச மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக அரிசியில் பொங்கல் வைப்பீங்கன்னா அந்த நார்மல் அரிசியிலையே பொங்கல் வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி சம்பா கோதுமை இருந்ததுனால இதில் வந்து நான் வச்சுருக்கேன். எப்போதும் நீங்கள் பண்ணுற வெண்பொங்கலை விட இந்த மல்லி பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். மல்லி இலை வந்து நீங்கள் வந்து சட்னிலாம் வச்சு கொடுத்து பசங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி பொங்கலில் வந்து ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம தாளித்து வச்ச அந்த மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அந்த தாளிப்பு அப்படியே வந்து பொங்கலில் கொட்டி எடுத்துக்கலாம். நான் 5 விசில் விட்டு எடுத்தேன். கரெக்டாக இருந்தது. இந்த தண்ணியும் எனக்கு தண்ணியோட அளவும் கரெக்டாக இருந்தது. இந்த கலவையே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோடக்கு வந்து சைட் டிஷ்ஷுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மல்லி பொங்கல், சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை இதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பண்ணியிருந்தேன். நீங்கள் மல்லி பொங்கல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ஒரு டைம் மல்லி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸுக்கு வந்து பப்பாயா எடுத்திருக்கேன். இதுதான் எங்களுடைய இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லி பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும்.